ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் பால் கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் அதே அளவு 1 கப் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையால் நல்லா அந்த மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இனி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் மாவாக எடுத்து குட்டி கொழுக்கட்டையாக நம்ம பிடிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக உருட்டிட்டோன்னா அது ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும், எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஓப்பன் ஏரில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 3 கப் தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து நல்ல மிதமான சூடில் நம்ம நல்லா இந்த கொழுக்கட்டையை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால், நல்ல கெட்டியான பால். பால் கொஞ்சம் கொதித்ததும் அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் அதை கிளறியே விடுறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே கிளறணுன்னா கொழுக்கட்டை உடஞ்சிடும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பசும்பாலும் சேர்த்துக்கலாம், தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.